நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:10க்குலாம் வந்தாச்சு. வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வேலையை ஆரம்பித்தோம். ஒரு 3 ப்ளவுஸ் இருந்துச்சு, அர்ஜென்ட்டுன்னு சொன்னாங்க. ஓணம் ஃபெஸ்டிவலுக்காக காலேஜ் பொண்ணுங்களுக்கு. இது வந்து சனிக்கிழமை நைட்டு தைச்சது. அது மொதல் நாள் பார்த்தவங்களுக்கு தெரியும். டிசைன் ப்ளவுஸு பாட்னெக் வச்சு லேஸ் வச்சுருந்தோம். நல்லா கிராண்டாக இருந்துச்சு. அதை தைச்சி முடிச்சு இப்போ 3 பேர்த்துக்கு எடுத்து வச்சுருக்கோமா. 3 பேருமே வேறு வேறு கஸ்டமர். 3 பேர்த்துக்குமே நோட்டில் இருக்கிற அளவே தைச்சிக்க சொல்லிட்டாங்க. மொதல் நாள் சனிக்கிழமை தைச்சது பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றா தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கஸ்டமர் தான் வந்து வாங்கிட்டு போகிறேன்ட்டு இருக்காங்க. ஈவினிங் வரேன்னாங்க. அவங்களுக்கு கட்டிங் போட்டு வச்சாச்சு. மணியை பாருங்கள், ஒரு 10:30 11:30 தெரில, ஞாபகம் இல்லை. தைச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா 1:30 மணி வரைக்கும் 23ஆம் தானே நேற்று. இது பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக வந்து இவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் வந்ததே இல்லை. ஒரு 6 பேர் தான். ஆனால் என்ன டிசைன் செலக்ட் பண்ணுறது, எப்படி தைக்கணும்னு சொல்கிறது, அளவு எடுக்கிறது, இருந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வாங்கிட்டு போகிறதுன்ட்டு மாற்றி மாற்றி கடைக்குள்ளே இடம் இல்லாமல் வெளியிலே உட்காந்துருந்தாங்க நேற்று. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு, இன்னொரு பக்கம் என்னடா ப்ளவுஸ் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ப்ளவுஸே இப்போ தைக்க போகிறோம். மதியம் 1:30 மணிக்கு மேலே, சாரி 12 மணி வரைக்குமே ஆள் வந்துகிட்டே இருந்தாங்க. இதில் சாப்பிடாம வேறு வந்துட்டேன் காலையில். அப்புறம் போய் சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பித்தோம். மணி எத்தனை பாருங்கள். அந்த ப்ளவுஸை வந்து வீடியோ எடுக்க முடியல. இதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே நான் எடுக்கல. எல்லா ப்ளவுஸுமே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த ப்ளவுஸையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தைச்சி நைட்டு 9:45 ஆகிடுச்சு. தைச்சி முடிச்சுட்டு போயிட்டோம். இப்போ இன்றைக்கி அடுத்த நாள் காலையில் வந்திருக்கிறோம். 9:15 9:45 ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து 11:45 பார்க்கலாம். ஸ்டார்ட்.